கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 51:8. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள் உங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யுங்க, என் காதுகள் இனிமையான ஒரு செய்தியை கேட்கும்படி செய்யுங்கப்பா, என் வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷத்தை நான் எதிர்பார்க்குறேன் ஆண்டவரே, எனக்கு மன மகிழ்ச்சியை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, களிப்பை கொடுங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி கேட்கணும். விசுவாசம் உள்ளவைகளாக எவைகளாம் கேட்பீர்களோ அவ்வளோ பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி கேட்கும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆமேன் என்று பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். மகிழ்ச்சி இல்லையா, ஒரு மனுஷனுக்கு மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம், சமாதானம் சந்தோஷம் ரொம்ப முக்கியம் இல்லையா. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானம் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீங்களா? இன்றைக்கு தேவனிடத்தில் கேளுங்க. உங்கள் ஜெபம் தான் இன்றைக்கி பதில் தரப்போகுது. நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணி கேட்குறீங்களோ அதன்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார் இல்லையா. நான் சந்தோஷம் மகிழ்ச்சியாக கேட்கும்படி எனக்கு செய்யுங்கப்பா, என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சமாதானம் சந்தோஷம் எனக்கு வேணும் என்று சொல்லி இந்த நாளில் காலை வேளையில் ஆண்டவர்கிட்ட நோக்கி முறையிடுங்க. கர்த்தர் உங்கள் தேவன் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.